welcome back to easytipschanneltamil. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பார்த்தீங்கன்னா saree draping. அதாவது வீட்ல கட்டற சாரியை டிஃபரண்டா கட்டலாம் அப்படினு நான் இந்த வீடியோல சொல்ல போறேன். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ஸ்டைலிஷா இருக்கும். நீங்க நார்மலா வீட்ல இருக்கும்போது கட்டலாம். இல்லனா நீங்க வெளிய எல்லாம் போவீங்க. சோ ஹஸ்பண்ட் கூட வெளிய எல்லாம் போகும்போது அந்த மாதிரிலாம் நீங்க வந்து இந்த மாதிரி வேர் பண்ணிட்டு போலாம். கொஞ்சம் ஸ்டைலிஷா ரொம்ப எங்க தெரியும். சோ கண்டிப்பா நீங்க இத ட்ரை பண்ணுவீங்க அப்படி நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீட்ல ஃபர்ஸ்ட் சாரி எப்படி ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரைட் ஹேண்ட் சைடில் நம்ம வந்து சொருக்க போகிறோம். ஸோ சொருக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நாட் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சொருக்குங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அப்போ தான் உங்களுக்கு நல்லா டைட்டாக ஸ்டிஃபாக இருக்கும். அது எந்த மாதிரியான மெட்டீரியலாக இருந்தாலும் சரி ஒரு சின்ன நாட் போட்டிங்கன்னா உங்களுக்கு டைட்டாக இருக்கும். நான் வந்து பட்டு சாரிலையும் இதே மெத்தட் தான் ஃபாலோ பண்ணுவேன். ஸோ அதனால் உங்களுக்கு வந்து பெருசாலாம் காட்டாது. ஸோ நான் இப்போ கட்டுறது பார்த்தீங்கன்னா கிரேப் சில்க் சாரி தான். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ரைட் சைடில் சொருகிட்டு அந்த சாரீ அப்படியே வந்து லெஃப்ட் சைடில் கொண்டு வரணும். கொண்டு வந்துட்டு மறுபடியும் இன்னொரு சுற்றுங்க. அதாவது இன்னொரு சுற்று லெஃப்ட்டு டு ரைட்லேருந்து கொண்டு வந்து நம்ம வந்து முந்தானிக்கு வந்து ஃப்ளீட்ஸ் எடுக்க போகிறோம். ஸோ நான் இப்போ வந்து ஏற்கனவே முன்னாடியே எடுத்து வச்சுருக்கேன். ஃப்ளீட்ஸ்லாம் வந்து முன்னாடியே எடுத்து வச்சுருக்கேன். இருந்தாலும் உங்களுக்கு எப்படி எடுக்கணும் அப்படின்றத ஒரு வாட்டி நான் காட்டிடுறேன். ஸோ உங்களுடைய கைக்கு ஏற்ற மாதிரி அந்த ஜான் சொல்லுவாங்களே, ஸோ அந்த அளவுக்கு எடுத்தால் போதும். எந்த அளவுக்கு சின்னதாக ஃப்ளீட்ஸ் எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் ஸ்லிம்மாக தெரிவிங்க. ஸோ இந்த சாரீ அப்படின்றதால உங்களுக்கு ஃப்ளீட்ஸ் ஈஸியாக நிற்கும். ஸோ இப்போ நான் வந்து ஆல்ரெடி எடுத்து பின் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை எடுத்து அப்படியே நான் வந்து பின் பண்ண போகிறேன். உங்களுக்கு ஹைட்டு எல்லாமே பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பின் பண்ணிக்கலாம். பின் பண்ணதுக்கப்புறமா அந்த ஃபஸ்ட்டு லேயரை இழுத்து முன்னாடி வந்து பின் பண்ண போகிறோம். நான் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கீழே வந்து அந்த ஃப்ளீட்ஸ் எடுத்து வச்சுருந்தேன். ஆனால் எனக்கு அது வந்து சுத்தமாக செட் ஆகலை. ஸோ அதனால் நான் அந்த ஃப்ளீட்ஸ் எடுத்துகிட்டு மறுபடியும் நானே உங்கள் முன்னாடியே நான் வந்து எடுக்க போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு அந்த லேயர் எடுத்து வந்து நம்ம பின் பண்ண போகிறோம். ஏன் பின் பண்ணுறோம் அப்படின்னா இதுதான் கொஞ்சம் உங்களுக்கு டைட்டாக ஸ்டிஃபாக இருக்கும். அதாவது ஒரு ஸ்ட்ரக்சரை கொடுக்குறது பார்த்திங்கன்னா இந்த பின் பண்ணுறது தான். இந்த பின் பண்ணுறது தான் நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுறீங்க. ஒரு சிலருக்கு வந்து அந்த வயிறுலாம் தெரிகிற மாதிரி இருக்கும். நான் வந்து ஸ்கூலுக்கே இப்படி தான் கட்டிட்டு போவேன். வேறு எங்கேயுமே பின் பண்ண மாட்டேன். சுத்தமாக வயிறே தெரியாது. ஸோ நீங்கள் ரெகுலராக ஆஃபீஸ்க்கு போகிறவங்களா இருந்தாலும் சரி இந்த மெத்தட் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம். அதாவது நம்ம தொப்பிலேருந்து ரைட் சைடில் 1 இன்ச் தள்ளி நம்ம வந்து பின் பண்ணிட்டோம்னா நமக்கு பர்ஃபெக்டாக அந்த லைன் வந்து அப்படியே நிற்கும். உங்களுக்கு கொஞ்சம் கூட அசையாது. இப்போ நான் வந்து ப்ளீட்ஸ் எடுக்கிறேன். ப்ளீட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் ப்ளீட்ஸ் அதிகமாக எடுத்திங்கன்னா தான் கொஞ்சம் பார்க்க நல்லா அழகாக இருக்கும். ஸோ ப்ளீட்ஸ் எடுத்துகிட்டு ஒரு சிலர் பின் பண்ணுவாங்க. நீங்கள் அந்த மாதிரியும் பின் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கும் அப்படின்றதுனால. ஆனால் எனக்கு இதெல்லாம் தேவைப்படவே படாது. ஏன்னா எனக்கு அப்படியே நான் எடுத்து உள்ளே சொருகுனதுக்கப்புறம் தான் ஒரே ஒரு பின் பண்ண போகிறேன். அதுவே ஹோல் டே ஃபுல்லாகவே எனக்கு பர்ஃபெக்டாக அப்படியே நிற்கும். நானாக கழட்டினா தான் உண்டு. மற்றபடி அதை வந்து லூஸ் ஆகவே ஆகாது. அந்த அளவுக்கு எனக்கு டைட்டாக ஸ்டிஃபாக இருக்கும். ஸோ நீங்களும் அதே மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட் லேயர் பின் பண்ணோம் இல்லையா, அதில் எக்ஸ்ட்ரா கிளாத் அங்கே இருக்கும். ஸோ அதை எடுத்து இந்த சைட் ரைட் ஹேண்ட் சைடில் எடுத்து ஒரு ட்விஸ்ட் பண்ணி நம்ம வந்து சொருக போகிறோம். ஸோ அதை எடுத்து அப்படியே சொருகுவாங்க. அப்படியே சொருக வேண்டாம். ட்விஸ்ட் பண்ணி சொருகும் போது கொஞ்சம் இன்னும் டைட்டாக இருக்கும். ஸோ மீதி இருக்க அந்த எக்ஸ்ட்ரா கிளாத்தை பார்த்தீங்கன்னா அதுவும் எடுத்து அப்படியே சொருகிடுங்க. அங்கேயே சொருகலாம். ஆனால் கொஞ்சம் வந்து கசகசன்னு தெரியும். ஸோ அதனால் எடுத்து இந்த சைடு நீங்கள் வந்து அதாவது உங்களுக்கு லெஃப்ட் சைடில் சொருகிட்டுலாம். சொருகிட்டு இப்போ நம்ம வந்து சாரீ வந்து ஃபுல்லாகவே அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபுல்லாகவே வந்து பின் பக்கம் எல்லாமே ஃபுல்லாகவே நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி சொருகி விட்டுட்டு ப்ளீட்ஸ் ஃபுல்லாகவே நீங்கள் வந்து கரெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து ப்ளவுஸ் போட்டுட்டு வந்து காட்டுறேன் பாருங்கள். ப்ளவுஸ் போட்டதுக்கப்புறம் இந்த சாரீ எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள். ஸோ இப்போ வந்து சாரீ ஃபுல்லாகவே வேர் பண்ணியாச்சு. ப்ளவுஸ் போட்டதுக்கப்புறம் பாருங்கள். ஸோ ப்ளவுஸ் போட்டாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே அந்த ஃப்ளீட்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அந்த ஃப்ளீட்ஸ் எல்லாமே சேர்த்து கொஞ்சம் டைட் பண்ணுறதுக்காக நம்ம வந்து பின் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு லேயர் மேலே இருக்கிற ஃபஸ்ட்டு லேயர் ஃப்ளீட்டை மட்டும் விட்டுட்டு மற்றதெல்லாம் வச்சு பின் பண்ண போகிறோம். ஏன்னா ஃபஸ்ட்டு லேயரும் சேர்த்து பின் பண்ணிங்கன்னா கொஞ்சம் குண்டாக இருக்கிறவங்களா இருந்தால் சைடு ஃபுல்லாகவே தெரியும். கொஞ்சம் விலகிற மாதிரி இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு ஃப்ளீட்டை விட்டுட்டீங்க அப்படின்னா சைடு ஃபுல்லாகவே அந்த ஃபஸ்ட்டு ஃப்ளீட் மறைச்சிடும், கவர் ஆகிடும். ஸோ உங்களுக்கு சைடில் பார்த்தாலே தெரியும். உங்களுக்கு அந்த அளவுக்கு எதுவுமே வந்து தெரியாது. ஸோ உங்களுக்கு வந்து இடுப்பும் தெரியாது, சைடு ஃப்ளீட்ஸும் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ ஃபுல்லாகவே கவர் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ இது கட்டினதுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படின்ற லுக்கு நீங்கள் பார்த்துக்கோங்க.
இதுக்கு நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பின் வச்சதுக்கப்புறமா பின்னாடி ஒரு நாட் போட்டு விட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு லுக் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது வந்து நான் வந்து ஒரு தெலுங்கு படத்தில் வந்து நான் இதை வந்து பார்த்துருந்தேன். ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணலாமே அப்படின்னு நான் ட்ரை பண்ணேன். சூப்பராகவே இருந்துச்சு. நீங்கள் பிகினர்ஸ் அப்படின்னா, நீங்கள் இப்போ தான் சாரீலாம் கட்டுறீங்க, காலேஜ்க்கு ஏதாவது ஃபங்க்ஷன் போகிறீங்க, இல்லை வீட்டில் ஏதாவது ஃபங்க்ஷன்னா இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணலாம். ஸ்லிம்மாக இருக்கிறவங்களுக்கும் சூப்பராக இருக்கும். நான் இவ்வளோ குண்டாக இருக்கேன், எனக்கே சூட் ஆகும்போது உங்களுக்குலாம் சூட் ஆகாதா? கண்டிப்பாக குண்டாக இருக்கிறவங்களுக்கும் சூட் ஆகும். இது பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வச்சுருக்கேன். இந்த மடிப்பு வந்து ஃப்ரண்ட்டில் வச்சுருக்கேன். இது ஃப்ரண்ட்டில் எப்படி பின் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபஸ்ட்டு பின் பண்ணோம் பார்த்தீங்களா பேக் சைடில். ஸோ அந்த பின்னை நான் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு நாட் போட்டு விட்டேன். அப்போது என்ன பண்ணோன்னா, செகண்டாக நம்ம பின் பண்ணது அப்படியே இருக்கும். ப்ளஸ் நீங்கள் இந்த நாட் போட்டதுனால உங்களுக்கு நல்லா ஸ்டிஃபாக இருக்கும். வேணும்னா நீங்கள் பின்னாடி ஒரு பின் வந்து சேஃப்டிக்கு போட்டுக்கலாம். ஆனால் எனக்கு தேவைப்படலை. அதனால் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் வந்து சேஃப்டிக்கு ஃபஸ்ட்டு ஒரு லேயர் மட்டும் வச்சு நீங்கள் பின் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதாங்க. எப்படி சூப்பராக இருக்குது பாருங்கள். ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குது அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு யாருக்காவது இந்த வீடியோ வேணும் அப்படின்னாலும் ஷேர் பண்ணுங்கள். வேறு ஒரு நல்ல வீடியோட மீண்டும் வந்து சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்கள் லாவண்யா. நன்றி, வணக்கம், பாய்.